கரூர் சம்பவம் நடந்த பொழுது உங்களை காப்பாற்றினார். நீங்கள் யோக்கியர்லாம் அவர் சொல்லலை. அவர் சொன்னது வேணால் இருக்குது, ட்விட்டரில் எல்லாத்துலேயும் இருக்குது, நான் வேணால் தர்றேன், இது கூட வேணால் போடுங்க. அவர் சொன்னது அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் காவல்துறைக்கும் அரசுக்கும் இதை நம்பி வர்ற பொதுமக்களை காப்பாற்றுகிற பொறுப்பு இருக்குது. காவல்துறையும் தமிழக அரசும் இந்த பொறுப்பை செய்யலை. அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்களும் தன்னை நம்பி வர்றவங்கள பாதுகாக்கிறத செய்யணும். இதைத்தான் அவர் சொன்னார். எல்லாரும் அடிக்கும் போது அவர் உங்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்டார். நானே பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். அவர் கேட்டது அவரை மட்டும் சொல்கிறீங்களா, உங்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு தான் கேட்டார். அவர் யோக்கியர், அவர் இதெல்லாம் சொல்லலை. இன்றைக்கி கூட்டணி இல்லைன்னொன்னே இப்படி பேசுகிறாருன்னு போய் பாருங்கள். சமூக வலைதளம் தானே, நீங்கள் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே, அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னு இருக்குல்ல. நேற்று கூட அடித்தார்ல, வெளியே வாங்க சார், வெளியில் மக்களை பாருங்கள். கொரோனா காலத்தில் 32 மாவட்டம் நான் போனேன். பிரச்சார பயணம் திட்டமிட்டாங்க. பிரச்சார பயணம்னா என்ன, ஒரு இடத்துக்கு போய் அங்கே பேசுகிறது. நீங்கள் பிரச்சார பயணம் போலையா, உங்களுக்கு பேசுறதுல பிரச்சனை. 2 நிமிஷம் 5 நிமிஷம் மேலே பேச முடியாது. அந்த 5 நிமிஷமும் சப்ஜெக்ட் வராது. எங்கேயாவது கொண்டு போய் இந்த ஜான் எழுதி கொடுத்து வாங்கிட்டு பிளாஸ்ட்டு அங்கிள் அது இதுன்னு ஏதாவது ஒன்று பேசுறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு பேச வரலன்றதை ஈடுகட்டுறதுக்கு ரோட் ஷோ நடத்த ஆரம்பித்தார். எவனாவது கரூருக்கு போய் திருச்சியில் இறங்கி வருவானா, சேலத்தில் இறங்கி தான் வருவாங்க. திருச்சியில் இறங்கி அங்கேருந்து ஆர்டின் காட்டிட்டு வர்றது. இப்படியே வந்து தான் அது ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் நடத்துறது பிரச்சார பயணம்னா, இப்போ ஜெயலலிதா நடத்துனாங்க. குறுகிய காலத்தில் கவர் பண்ணணுன்னா பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டில் இறங்கிடுவாங்க. அங்கேருந்து ஹெலிகாப்டரில் அந்த பிரச்சார கூட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹெலிபேட் எங்கேயாவது கிரவுண்டில் இருக்கும், அங்கே இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு நேராக அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு இன்னொன்று ஏறி இன்னொரு கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு 4-5 கூட்டம் அட்டன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் போட்டோம். இந்த மாதிரிலாம் நீ ஃபாலோ பண்ணலாமே, அதை விட்டுட்டு அதுக்கு இது நேர் எதிராக இந்த மாதிரி பண்ணுறிய, டைம் வேஸ்ட் ஆகுது. ஜனங்களை நீ கூட்டிகிட்டு வர்றதுனால பொதுமக்களுக்கு பிரச்சனை வருது, எல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகுதுல்ல. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னால், அவங்க கட்சியில் ஒருத்தர் சொன்னார், ஏங்க இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும், நம்மளுக்கு தான் பேச வராதில்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு அப்படின்னாரு. அது